கட்சியில் உங்கள் இளைஞர்கள் பூராத்தை ஈர்த்துட்டாரு. பலமுறை ஒரு அடிப்படை அறிவு கிடையாது அவங்களுக்கு. 36 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கீங்க. அந்த 36 லட்சம் வாக்குல யாரெல்லாம் விஜய் ரசிகர்களா இருப்பாங்க, அப்ப இந்த வாக்குகளை நம்ம எப்படி தக்க வச்சுக்கணும்? இவங்களோட நோக்கம் அது கிடையாது. வாக்குகளை தக்க வைப்பதோ 8% மேல அதிகப்படியான வாக்குகள் வாங்குறதே இவங்க நோக்கம் கிடையாது. இந்த தேர்தலை மூட்டை மூட்டையா பணத்தை சம்பாதிச்சுட்டு இனி அடுத்த தேர்தல் இவருக்கு மார்க்கெட் இருக்குமோ தெரியாது. ஏன்னா இவரோட பிசினஸ்ல தான் ஒரு லோடு மண்ணள்ளி கொட்டிட்டாங்க தாவே கவினர். என்ன பேசினாலும் சரி, இவரை வந்து மிகப்பெரிய ஜோக்கர் போல மாத்திட்டாங்க. ஜோக்கர் போல மாத்திட்டாங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய இடத்தை கொடுத்தது திரு சீமான் அவர்கள். சாட்டை துரைமுருகனும் சீமானும் நீங்க என்னென்ன பண்றீங்க, எவ்வளவு விஷயங்கள் பண்றீங்க அப்படின்றத உங்களுடைய அடுத்த கட்ட பீப்புள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களே வெளிச்சம் போட்டு வெளியில சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அது கொஞ்சமாவது புரியுதா புரியலையா? நீங்க விஜயை நம்ம விமர்சனம் பண்றதுனால அது நாம் தமிழர் கட்சிக்கு முன்னடைவா பின்னடைவா? நான் விஜயை திட்டுறதுனால நாம் தமிழர் கட்சிக்கு கூடுதலா வாக்கு கிடைக்கும் அப்படின்னு சாட்டை துரைமுருகன் நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ரெண்டு பேருமே எவ்வளவு மூடத்தனமான ஒரு நம்பிக்கையில் இருக்கீங்கன்றத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்னதான் எவ்வளவு தூரம் நீங்க காசு சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், விஜய் எதிர்க்கணும் இதெல்லாம் நினைச்சாலும் உங்களை நம்பி ஒரு கூட்டம் வாக்கு செலுத்துச்சுல, அந்த கூட்டத்துக்கு கூட உண்மையா இருக்காத நீங்க எப்படி தமிழ்நாடு மக்களுக்கு உண்மையா இருப்பீங்க? ஒருவேளை இந்த 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 நிலைமையில திரு விஜய் அவர்கள் கட்சி துவங்கல் அப்படின்னா எப்பேற்பட்ட விளைவுகளை சந்திச்சுக்க நேரிடும். இவர் ஒருத்தர் தான்ப்பா மாற்றுன்னு பேசுறாரு, இவர் தான்ப்பா இருக்காரு அப்படின்னு எல்லாருமே நம்பி இருப்பாங்க. நல்ல வேலை உங்களுக்கு வேட்டு வைக்கிற விதமாக தான் திரு விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி இன்னைக்கு 234 தொகுதியிலையும் வேட்பாளர் போட்டுட்டாரு.